வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான வெங்காய மசாலா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஆனியன் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நல்லா ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கலாம். இது ஆனியன் மசாலாங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். வதங்கையில் கொஞ்சமாக போயிடும். அதனால் நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவு வச்சிங்கன்னா தான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக வரும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 6 பல் பூண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா முட்டை மசாலா. கடைகளில் முட்டை மசாலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சி பிராண்டு இல்லை சச்சி பிராண்டு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது ஈஸியாகவே கிடைக்குது. அதனால் கிடைச்சா நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். அடுப்பு குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே மிளகாத்தூள் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த முட்டை மசாலா கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாத்தூள் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சோம்புத்தூளும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சேர்க்க வேணாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவும் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதாவது 1-2 அடிச்சிருக்கேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை. தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இதுக்கு தக்காளி அதிகம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இதையும் சேர்த்து விட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். அதாவது இது ரொம்ப வறுவல் மாதிரியும் இல்லாமல் கிரேவி ஆட்டமும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை கலந்து விட்டுட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் அன்றைக்கி லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். மீன் மேக்கரில் நான் வறுவல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அது இவ்வளோ தான் இருக்குது. நீ தான் வேஸ்ட்டாக போயிடுறதுனால இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திங்கிறதுனால சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதோட சேர்த்துட்டேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம். இதில் நீங்கள் கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தான் சேர்த்துக்கணும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் சேர்க்கல. அவ்வளோதான். அருமையான ஆனியன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் முட்டை வேக விட்டு போட்டிங்கன்னா முட்டை மசாலா. ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மசாலா வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இந்த மசாலா இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பொரியலுக்கெலாம் கூட நீங்கள் இந்த மசாலா போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பீன்ஸு மசாலா பொரியல் பண்ணிடல இந்த முட்டை மசாலா போட்டு பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆனியன் மசாலாவுக்கு இந்த முட்டை மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் சூப்பராக வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.